காங்கிரஸ் பேரியக்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள். கடுமையாக உழைத்து 40 பாராளுமன்ற வேட்பாளர்களும் அவருடைய வேட்பாளர்கள் போல் கருதி இரவும் பகலுமாக உழைத்திருக்கிறார்கள். தினம் காலையில் எழுந்தவுடன் 7 மணிக்குள் தொலைபேசியில் அழைத்து எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்கிறது என்று கேட்டறிந்து அவர் முதலமைச்சராக தலைவராக இல்லாமல் சாதாரண ஒரு தொண்டர் போல் இந்த பகுதியில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து தகவல் கொடுத்து கொண்டே இருந்தார். பிரமிக்கும் விதமாக ஒரு பிரம்மாண்ட வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் இந்தியா கூட்டணிக்கு அளித்திருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கோயம்புத்தூரில் நம்முடைய தளபதி அவர்களோடு கைகோர்த்து பரப்புரையில் பேசும் பொழுது தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் பாஜக கால் மிதிப்பதற்கு வாய்ப்பில்லை, இங்கு அவர்களுக்கு வழியில்லை என்று சொல்லியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் பேசும்பொழுதும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மண்ணிலே கால் வைக்க முடியாது என்று அது உண்மையாக இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு இவர்களுடைய வாக்குகளாக அதை திரித்து சொல்லுகிறார்கள். இதுதான் பாஜகவுடைய வேலை. கூட்டணி கட்சிகளை பயன்படுத்தி அவர்கள் கட்சிக்குள்ளேயே பிளவுபடுத்தி ஆதாயம் தேடுகின்றவர் தான் பாஜகவுடைய சித்தாந்தம். அந்த அடிப்படையில் மோடி வேண்டாம் என்று இந்திய மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.